மக்களே, let's welcome வெண்பா கோபிநாத் அவர்கள். கோபி அண்ணா's beautiful daughter. இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை. உண்மையிலே ரொம்ப 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 ஸ்பெஷல். ஆக்சுவலா நம்மளால எந்த லெவல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது வீடியோலாம் நம்ம யூடியூப்லாம் பேசுனது ஏதாவது வைரல் ஆகும். ஆஃபீஸில் பசங்களாம் அப்பா பேசுனதை பாரு அப்படின்னு போட்டு காட்டினா 10வது செகண்ட்ல சொல்லிடுவா, சும்மா இருங்க இதான் வீட்லேயும் பேசுறாரு அப்படின்னு. அந்த அளவு நம்மளை ஓட்டுற டைப்பு. வெண்பா என்கிட்ட வந்து உனக்கு என் அப்பா தான் பெஸ்ட்னு சொன்னா நான் என் அப்பா தான் பெஸ்ட்னு சொல்வேன். அந்த மாதிரி உனக்கு உன் அப்பா பெஸ்ட். ஏன் உங்க அப்பா உனக்கு பெஸ்ட்? ஏன்னா நான் எப்போதும் என்ன கேட்டாலும் பைஸ் மீ அண்ட் தென் ஏன் கேட்பாரு அண்ட் தென் அந்த ரீசன் கரெக்டாக இருந்தால் ஹீல் பை மீ ஆர் எல்ஸ் நோ. அப்போ தான் புரியும் தட் இட் இஸ் ஃபார் குட்னு. ஸோ அதனால ஹீஸ் த பெஸ்ட். அதனால அப்பா வந்து என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாரு. அதுக்கு ஒரு ரீசன் ஒன்று கொடுப்பாரு. அப்போ நம்மளோட நல்லதுக்காகன்றதுனால தான் உங்களுக்கு அது இல்லை இல்லை ஆக்சுவலாக நீ என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன்னா கரெக்ட் ரீசன் சொல்லணும். காரணம் இல்லாமல் பொருள் வாங்கி சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். அதுதான் சொல்றியா? அப்போ தேங்க்யூ. மிச்சபடி நீயும் அப்பாவும் எதுக்கெல்லாம் சண்டை போட்டுப்பீங்க வெண்பா? சும்மாவே எதுக்கெல்லாம் சண்டை போட மாட்டோன்னு வேணா கேளு. சும்மாவே சண்டை போடுவோம், அடிப்போம். சரி, டிவியில் அப்பா வந்து அட்வைஸ்லாம் பண்ணுறாருல, இது இந்த மாதிரிலாம் சொல்கிறாருல, வீட்லேயும் இதே மாதிரிதையா? இல்லை ஜாலி ஃபன் டாடி. அண்ணா அதாவது எனக்கு நான் எப்போல்லாம் வந்து என்னமோ நான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் நான் கால் பண்ணுறது 2 பேர். ஒன்று நீங்கள், இன்னொன்று மகேஷ் அண்ணா. அண்ட் யூ ஆல்வேஸ் கிவன் அஸ் ஸோ மச் பாசிட்டிவிட்டி. எந்த ஒரு நெகட்டிவ் விஷயமா இருந்தாலும் அதை எப்படி பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணணும்னு சொல்கிறது, அது எப்படின்னா இஸ் இட் பிகாஸ் ஆஃப் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? ஒரு இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்களா? இப்படி நூதனமாக நீங்கள் தேடி கேள்வி கேட்டாலும் ஒன்றே தான், நம்பி நீ ஒன்று கேட்குற. ஓகே, இது மாதிரி கேட்குறவங்க எல்லாம் நம்மளை பெரிய பிள்ளை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காண்டியாவது ஒரு பெரிய மனுஷனாகி நல்லது கெட்டது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சொல்ல வேண்டியிருக்கு, அவ்வளோதான். சில பேர் வந்து சில வாய்ப்புகள் கிடைத்த பிறகு பெரிய ஆளாவாங்க. சில பேர் வந்து அந்த இமேஜ் கிடைச்சதுனால அதை பிடிச்சிக்கிட்டே மேலே வந்துருவாங்க. நான் 2வது ரகம்னு நினைக்கிறேன். அந்த வாய்ப்பு அந்த இமேஜ் கிடைச்ச உடனே அதை பிடிச்சிட்டு அதுக்கு நாணயமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி பிடிச்சி மேலே வந்திருக்கேன், அவ்வளோதான். காதல் பத்தினா காதல் அதை வந்து நீ தானடா சொல்லணும். காதல் என்ன இதான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதன் அளவு மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ மகள், ஒரு காலகட்டத்தில் படிப்பு, ஒரு காலகட்டத்தில் நண்பர்கள், மனைவி, அம்மா அப்பா, இப்போ மகள், தொழில் எல்லாம். அரசியல் பத்தி அரசியல் நான் எப்போதும் சொல்றதான், அரசியல் என்பது யங்ஸ்டர்ஸ்க்கு இன்னைக்கு அரசியல் எவ்வளவு முக்கியம் அதை சொல்லுங்க. இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே முக்கியம்தான். ஆனால் அரசியல் என்பது யாது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. உங்கள் அறிவின் வழியாகவோ உங்கள் உழைப்பின் வழியாகவோ இந்த சமூகத்தை ஒருபடி நகர்த்த நீங்கள் பிரயத்தனப்பட்டால் நீங்கள் அரசியலில் இருப்பதாக அர்த்தம். அப்படி பார்த்தா நீங்களும் அரசியலில் இருக்கீங்க, நானும் அரசியலில் இருக்கேன், என் பொண்ணும் அரசியலில் இருக்கா. ஸோ உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குமென்றால் நீங்கள் அரசியல் இருப்பதாக அர்த்தம். மற்றபடி தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்குது, இந்த ஊரில் இந்த ஜாதி இருக்குது, இங்கே இவ்வளோ ஓட்டு இருக்குதுன்னு கணக்கெடுப்பது தேர்தல் அரசியல். தேங்க்யூ அண்ணா. இந்த மாதிரி பல அறிவுபூர்வமான விஷயங்கள் எல்லாமே எப்போல்லாம் எங்களுக்கு தேவைப்படுதோ எப்பவுமே நாங்கள் ட்ரஸ்ட் பண்ண போகிற ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தான். நாங்கள் உங்ககிட்ட ஓடி வருவோம். நீங்கள் இதே மாதிரி எங்களோட மூளையை அப்படியே என்லைட்டன் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க, ஓகேங்களா?